السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 187. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 187ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஹக்கு ஜவுஜி அலல் மர்அதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 187ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இந்த 4 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது ஒரு பெண்ணிற்கு சஜிதா செய்ய சொல்லி ஏவி இருப்பேன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு மனிதனை பிற மனிதனுக்கு சஜிதா செய்ய சொல்லி ஏவக்கூடியவனாக நான் இருந்தேன்னு சொன்னா, ஒரு பெண்ணிற்கு நான் ஏவி இருப்பேன், அவளுடைய கணவருக்கு அவள் சஜிதா செய்யட்டும் என்பதாக சொல்லி நான் ஏவிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ ஒரு பெண் கணவருக்கு சஜிதா செய்யும் அளவிற்கு அந்த கணவர் என்பவர் சிறப்பு மிக்கவராக இருக்கிறார். அந்த பெண்ணிற்கான ஹக்கு அந்த அளவிற்கு அந்த கணவரின் மீது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்போ இந்த ஹதீஸிற்கான கூடுதல் விளக்கத்தை நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக கணவரின் பொருத்தத்தில் சுவனம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் மரணித்து விட்டாள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு பெண் மரணித்து விட்டாள், அப்போ அந்த மரணித்து விட்ட அந்த சமயத்தில் அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பொண்ணின் மீது அந்த பெண்ணை பொருந்தி கொண்டவராக இருக்கிறார். அப்போ அந்த பெண் மீது எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாமல் திருப்தி கொண்டவராக அந்த பெண்ணின் மீது பிரியத்துடன் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த பெண்ணானவள் சுவனத்தில் செல்லக்கூடியவளாக இருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கணவரின் பொருத்தத்தில் சுவனம். அப்போ அந்த கணவருடைய இந்த பொருத்தத்தை பெற்றதன் காரணமாக தான் அந்த பெண் சுவனம் நுழைகிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் காரணமாக தான் இந்த தலைப்பில் இந்த ஹதீஸானது அமையுது. இப்போ மூன்றாவதாக நோவினை தரும் மனைவி சபிக்கப்படுவாள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் இந்த உலகத்தில் தன்னுடைய கணவரை அவ நோவினை செய்கிறா, அவ கொடுமைப்படுத்துறா அப்படின்னு சொன்னா, அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய சுவனத்து பெண்மணிகளான அந்த ஹூருன் ஐன்கள் இருப்பாங்களா இல்லையா, அப்போ இவருக்கென்று இந்த நோவினை செய்யப்பட்டாரே இந்த கணவருக்கென்று நாளை சுவனத்துல ஒரு ஹூருன் ஐன் ஆக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள்தான் இவர்களுடைய அந்த சுவன வாழ்க்கையினுடைய மனைவியாக இருப்பார்கள். அப்போ அந்த ஹூருன் ஐன்கள்ல இருந்து அவருடைய மனைவி இந்த உலகத்தில் நோவினை செய்யக்கூடிய இந்த மனைவியை சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக.
நீ உன்னுடைய கணவரை நீ நோவினை செய்யாத. அப்படி நோவினை செஞ்சன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை நாசமாக்குவான், அல்லாஹ் உனக்கு அழிவை உண்டாக்குவான் என்று அவர்கள் பத்வா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்வார்கள், என்னுடைய கணவரான அவர் உன்னிடத்துல இப்போ உன்னை பொறுத்தவரை விருந்தாளியாகவே இருக்கிறார் அந்த உலகத்துல. கூடிய சீக்கிரம் அவர் உன்னை விட்டு பிரிந்து என்னிடம் வந்து சேரக்கூடியவராக இருப்பார் என்று அந்த ஹூருன் ஐனில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களால இந்த பெண் இந்த உலகத்துல நோவினை தரக்கூடிய அந்த மனைவி சபிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருவாங்க. நான்காவது ஹதீஸாக அதிகம் இடையூறு தரும் சோதனை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு பின்னால் ஆண்களுக்கு அதிகம் இடையூறு தரும் ஒரு சோதனையாக பெண்களை விட வேறு எதையும் நான் விட்டு செல்லலை என்பதாக சொல்லுவாங்க. அப்போ நான் போனதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனைகள்லேயே ஃபித்னாக்கள்லேயே ரொம்ப இடையூறு தரக்கூடிய ஒரு சோதனையாக அந்த பெண் தான் இருக்கும். அப்போ அந்த பெண்களை விட ஆண்களுக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய சோதனை என்பது இந்த உலகத்தில் இருக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான்காவது ஹதீஸில் சொல்லி தருவாங்க. அப்போ இந்த 4 ஹதீஸுகளுக்கான கருத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதற்கான தர்ஜிமாவையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் அதற்கான கூடுதல் விளக்கத்தை நம்ம இப்போ ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கிதாபை பார்ப்போம். 285வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 285வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை சொல்லும் பொழுது பாருங்க, வஅன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ் குந்து, நான் ஆகிருந்தால், ஆமிரன் ஏவக்கூடியவனாக நான் ஆகிருந்தால், ஏவுபவனாக நான் ஆகிருந்தால், அஹதன் ஒருவருக்கு நான் ஏவுபவனாக ஆகியிருந்தால், ஐயஸ்ஜுத லி அஹதின் மற்றொருவருக்கு சஜ்தா செய்வதை ஒருவருக்கு நான் ஏவக்கூடியவனாக நான் ஆகியிருந்தால் என்று சொன்னால், ல அமர்த்துல் மர்அத ஒரு பெண்ணிற்கு நான் ஏவியிருப்பேன், அந்தஸ்ஜுத லி ஸௌஜிஹா அவளுடைய கணவருக்கு அவள் சுஜூது செய்வதை நான் ஏவிருப்பேன், நான் அவளுக்கு ஏவிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த உலகத்துல ஒருவரை நான் ஏவரன்னு சொன்னா, நான் ஒருவரை மற்றொருவருக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்பதாக நான் ஏவக்கூடியவனாக நான் ஆகியிருந்தால், அப்ப பொதுவாக ஒரு நபரு இன்னொரு நபருக்கு சஜ்தா செய்வது என்பது கூடுமாறு கிடையாது. இப்ப அல்லாஹ்விற்கு மாத்திரமே சஜ்தா செய்வது என்பது கூடுமாக கூடியதாக இருக்கு. இப்ப அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அப்படி ஒரு மனிதனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நான் கட்டளையிடுவதாக நான் ஆகியிருந்தால் என்று சொன்னால், ஒரு பெண்ணிற்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், அவளுடைய கணவருக்கு அவள் சுஜூது செய்வதற்கு. அப்போ அவளுடைய கணவனுக்கு அவள் சுஜூது செய்வது மிகையாகாது. அப்போ அந்த அளவிற்கு ஒரு பெண் தன்னுடைய தன்னுடைய கணவனை கண்ணியப்படுத்தணும் என்ற விஷயத்துல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது. இதுவும் அவருடைய ஹக்காக இருந்திருக்கும் என்ற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய
ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. ரவாஹு திருமிதி, இந்த ஹதீஸினை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீசுன் ஹசனுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸினை ஸஹீஹான ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் நமக்கு சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பெண்ணிற்கு நான் சஜிதா செய்வதாக நான் நாடியிருப்பேன், நான் ஏவக்கூடியவனாக நடந்திருப்பேன். எப்போ ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்று நான் ஏவக்கூடியவனாக இருந்தா, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு அவள் சஜிதா செய்வதை நான் நாடியிருப்பேன். இப்ப அந்த அளவிற்கு ஒரு பெண்ணுடைய ஹக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கின்றது, அந்த அளவிற்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். 285வது ஹதீஸ் தான். இப்போ அடுத்தபடியாக இந்த 286வது ஹதீஸை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது, வான் உம்மி சலமத ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத், அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஐயு மம்ரஅத்தின், ஒரு சமயம் ஒரு பெண், மாத்தத் அவள் மரணித்து விட்டாள் என்று சொன்னால், வஸௌஜிஹா இன்னும் அந்த பெண்ணுடைய கணவரோ, அன்ஹா ராலின் அவளை தொட்டும் பொருந்திக் கொள்ளக்கூடியவராக இருந்தாள் என்று சொன்னால், தஹலத்தில் ஜன்னா அந்த பெண் சுவனத்தில் நுழைந்து விடுவாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ ஒரு பெண் இந்த உலகத்திலிருந்து வஃபாத்தாகிறா, அவள் மரணித்து விடுகிறாள். மரணித்து விட்டு அந்த சமயத்துல அந்த அவருடைய கணவர் இருப்பாரா இல்லையா, அவருடைய கணவர் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாம, தன்னுடைய மனைவியோட எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாம திருப்தி கொண்டவராக, பொருந்தி கொண்டவராக, அதாவது தனக்கு பிரியமான ஒரு மனைவியாக அவள் ஆகியிருந்தாள் என்று சொன்னால், அவள் சுவனத்தில் நுழையக்கூடியவளாக இருக்கிறாள். இப்போ அல்லாஹு தஆலா இந்த கணவனினுடைய பொருத்தத்தை பெற்றதின் காரணமாக அல்லாஹு தஆலா அவளுக்கு சுவனத்தையே வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு திருமிதி, இந்த ஹதீஸனை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், அந்த திருமிதி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசன், இந்த ஹதீஸனை ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸும் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெற்றதன் காரணமாக, தன் கணவன் பொருந்தி கொண்டதன் காரணமாகவே அவள் சுவனம் நுழையக்கூடியவளாக இருக்கிறாள். அப்போ அந்த கணவனுடைய பொருத்தம் என்பது அந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ அந்த கணவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அந்த கணவனுடைய எல்லா ஹக்கையும் அவள் நிறைவேற்றக்கூடியவளாக இருக்கணும். அப்போ இதுவும் அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஹக்குல, ஒரு கடமைகள் ஒன்றாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தரும் விதமாக, அதன் கருத்தில் அடிப்படையில் இதை சொன்னதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக இந்த 287வது ஹதீஸை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் முஆத் இப்னு ஜபலின் ரதியல்லாஹு அன்ஹு,
ஜபல் என்பவருடைய மகனான முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கால, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துதில் லா துதி இம்ரஅத்துன், ஒரு பெண் இடையூறு தரமாட்டாள், ஜௌஜஹா தன்னுடைய கணவனுக்கு இடையூறு தரமாட்டாள், ஃபித் துன்யா இந்த உலகத்தில் தன்னுடைய கணவனை ஒரு பெண் நோவினை செய்ய மாட்டாள், இல்லா காலத் ஜௌஜத்துஹு மினல் ஹூருல் ஐனி, அந்த சுவனத்து பெண்களான அந்த ஹூருல் ஐன்கள்ல இருந்து அந்த கணவருடைய மனைவி சொல்வதை தவிர, அந்த கணவருடைய மனைவி சொல்லியே தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவளுடைய தன்னுடைய கணவனை அவள் ஈதா செய்வது கிடையாது, நோவினை செய்வது கிடையாது. அப்போ என்ன சொன்னாங்க, இப்போ அந்த ஹூருல் ஐன் என்ன சொல்லுவாங்களாம், லா துதீஹி, ஓ பெண்ணே நீ அவரை, என்னுடைய கணவரான அவரை நீ நோவினை செய்யாதே. காத்தலகில்லாஹு, அல்லாஹு தஆலா உன்னை நாசமாக்குவானாக, உன்னை அல்லாஹு தஆலா அழித்து விடுவானாக. ஃபஇன்னமா ஹுவ, எனவே நிச்சயமாக அவர் ஆகிருப்பதெல்லாம், ஐந்தகி உன்னிடத்தில் ஆகிருப்பதெல்லாம், தகீலுன் ஒரு விருந்தாளியாகவே ஆகியிருக்கிறார், யூஷிகு ஐயுஃபாரிககி இலைனா, உன்னை விட்டும் பிரிந்து எங்கள் பக்கம் அவர் ஆகக்கூடும் என்று அந்த ஹூருல் ஐன் பெண்கள் சொல்லுவாங்களாம். அப்போ இந்த உலகத்துல ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவரை இந்த உலகத்துல அவ ரொம்ப நோவினை செய்யறானா, அவ நோவினை செய்வது கிடையாது. எப்படி அந்த ஹூருல் ஐன்கள்ல இருந்து அந்த கணவருக்கான உரிய ஒரு பெண் இருப்பா, சுவனத்து பெண். அப்போ அந்த சுவனத்தில் அந்த பெண்மணிதான் இந்த கணவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவளாக இருப்பார். அப்போ அந்த மனைவி சொல்லுவாங்களாம் இந்த மனைவியை பார்த்து, உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணே, நீ என்னுடைய கணவரை நீ ஈதா செய்யாது, நீ நோவினை செய்யாத, அல்லாஹ் உன்னை நாசமாக்குவான் என்பதாக அவர்கள் பதுவா செய்வார்கள். இன்னும் சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் உன்னிடத்தில் ஆகியிருப்பதெல்லாம் ஒரு விருந்தாளியாக தான் இருக்கிறாரு, சிறிது காலத்துக்கு ஒரு விருந்தாளியாக தான் உன்ட்ட நான் வச்சிருக்கிறேன், அவர் விரைவில் உன்னை பிரிந்து நம்மிடம் வந்து சேரக்கூடியவராக இருப்பார் என்பதை அந்த ஹூருல் ஐன் பெண்ணு சொல்லக்கூடியவளாக இருப்பார்கள் என்ற இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லி தந்தார்கள். ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஹூருல் ஐன் பெண்ணு வந்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு பத்வாவை செய்வா, எதன் காரணமாக, இந்த உலகத்துல ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவரை நோவினை செய்ததற்கான காரணமாக தான் இப்படி காத்தலகில்லாஹு என்பதாக அந்த ஹூருல் ஐன் பெண்ணு சொல்லுவா. அப்போ உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக துவா செய்வாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெண்ணு இந்த உலகத்துல தன்னுடைய கணவரை அவள் நோய்வினை செய்கிறாள் என்று சொன்னால் அவளை அல்லாஹு தஆலா நாசமாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவளுக்காக வேண்டி ஹூருல் ஐன் பெண்களே, அந்த சுவனத்து பெண்களே பதுவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இதன் காரணமாக உங்களுடைய கணவர்களுக்கான ஹக்கினை, உரிமைகளை நீங்க முழுமையாக நீங்க நிறைவேற்றுங்க. அந்த கணவர்களோடு நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நோவினை தராதீர்கள் என்ற விஷயத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் சமுதாயத்திற்கு கற்றுத்தருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக பாருங்க,
288வது ஹதீஸு. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது, வான் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்னு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அவங்க சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து, நான் விட்டுவிடவில்லை, பஅதி, எனக்கு பின்னால் விட்டுவிடவில்லை, ஃபித்னத்தன், ஃபித்னாவாக குழப்பமாக எனக்கு பின்னால் விட்டுவிடவில்லை, ஹிய அதுவாகிறது, அல்லர்ரு அலர் ரிஜாலி மினன் நிசாஇ, ஆண்களின் மீது மிக தீங்கான ஃபித்னாவாக பெண்களை விட நான் விட்டுவிடவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எனக்கு பின்னர் ஆண்களுக்கு அதிகம் இடையூறு தரும் சோதனையாக பெண்களை விட வேறு எதையும் நான் விட்டு செல்லவில்லை என்று சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பின்பு பல ஃபித்னாக்கள் இந்த உலகத்துல வரும், பல குழப்பங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். அந்த பல குழப்பங்களிலேயே அதுல மிகப்பெரிய குழப்பம் எதுவாக இருக்கும் சொன்னா, அந்த பெண்கள் தான் அந்த ஆண் சமுதாயத்திற்கு இடையூறு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பெண்கள் எல்லாம் அந்த ஆண்களுக்கு சோதனை தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை சோதிக்கக்கூடிய, அவர்களை ஃபித்னாக்கு உள்ளாக்கக்கூடிய, குழப்பத்திற்கு உண்டாக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால் ஆண் சமுதாயம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் அந்த பெண் சமுதாயத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அது போன்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, அது போன்ற நோவினை தரக்கூடிய, ஒரு தீங்கு அளிக்கக்கூடிய ஒரு பெண்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். உங்கள் கணவர்களுக்கு நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளும் ஒரு பெண்ணாக இருங்கள். நீங்கள் ஒழுக்கமிக்க பெண்ணாக நீங்கள் இருங்கள். அவர்களை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. அவர்களுக்கான தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து தாருங்கள். அப்போ அப்படி அந்த உங்களுடைய கணவர்களை நீங்கள் நல்லபடியாக நடத்துங்கள், நீங்கள் அவர்களை நோவினை செய்யாதீர்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பெண்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம 285, 286, 287, 288 என்று இந்த 4 ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் அதில் சொல்லப்பட்ட செய்திகளையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ரியாது ஸாலிஹினுடைய 36வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகளையும், அதுல சொல்லப்படக்கூடிய ஆயத்துகளையும், அதுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.